بسم الله الرحمن الرحيم. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதன் பிற படைப்புகளிலிருந்து வேறுபடுகின்றான். மற்ற எல்லா விலங்கினங்களுக்கும் அவை சந்ததிகளை ஈணுகின்றன, வளர்க்கின்றன. சில காலங்களிலே அவை தன்னுடைய பாதையை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றன. மனிதன்தான் குழந்தையை பெற்றெடுத்து மற்ற விலங்குகளைப் போல அப்படியே விட்டுவிடுவதில்லை. குழந்தை பிறந்தால் ஒரு மகிழ்ச்சி, அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் சூட்டுகின்றான், ஒரு நல்ல எண்ணத்தோடு சூட்டுகின்றான். அவனுக்கு நல்ல பொருள்களை தரக்கூடிய, நல்ல பொருளை தரக்கூடிய, நல்ல பண்புகளை உரித்தாக்கக்கூடிய பெயர்களை சூட்டுகிறான். அப்படி அந்த குழந்தை வளர வேண்டும் என்ற உயர்ந்த எதிர்பார்ப்போடு. ஆனால் சில நேரங்களிலே அது பொய்த்து போவதும் உண்டு. அந்த பெயர் எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ, ஆனால் அதே சமயத்திலே அந்த பெயரை இழிவுபடுத்தக்கூடாது. என்றால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் கண்ணியத்துக்குரியவர்கள். நாம் ஆதமுடைய மக்களை கண்ணியத்துக்குரியவர்களாக ஆக்கியிருக்கிறோம். வழக்கத்து கர்ரம்னா பனி ஆதம் என்று இறைவன் தனது திருமறையை சொல்லி காட்டுகிறான். மனிதனுடைய உணர்வுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவன் கண்ணியத்துக்குரியவன். அவன் பொருளாதாரம் இருக்கிறதோ இல்லையோ, ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், கிராமத்திலே பிறந்தவனாக இருக்கலாம், நகரப்புறத்தில் இருந்தவனாக இருக்கலாம். எல்லா மனிதர்களுக்கும் அவனுக்கென்று ஒரு தன்மானம் இருக்கிறது. தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு செயலையும் இஸ்லாம் அங்கீகரிப்பது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், பணத்தின் பெயரால், பிறப்பின் அடிப்படையிலே, ஜாதியின் அடிப்படையிலே, குலத்தின் அடிப்படையிலே, மொழியின் அடிப்படையிலே, நாட்டின் அடிப்படையிலே மனிதர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள். திருக்குர்ஆனிலே 49வது அத்தியாயத்துடைய 11வது வசனம் சொல்கிறது, இறை நம்பிக்கையாளர்களே, எந்த ஆண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஒருவேளை அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒருவரை ஒருவர் குத்தி பேசாதீர்கள். ஒருவருக்கொருவர் மோசமான பட்ட பெயர்களை சூட்டி அழைக்காதீர்கள். இறை நம்பிக்கை கொண்டதன் பின்னர் மோசமான பெயர்களை சூட்டுவது மிகவும் கெட்ட விஷயமாகும். எவர்கள் இந்த நடத்தையை கைவிடவில்லையோ அவர்கள்தான் கொடுமைக்காரர்கள் என்று இறைவன் தன் திருமறையை சொல்லி காட்டியிருக்கிறான். நீ சாதாரண பார்க்கிறோம், ஒருவனை அவனுடைய பிறப்பின் அடிப்படையிலே இழிவுபடுத்தக்கூடிய இந்த போக்கை நாம் பார்க்கிறோம். அவனுடைய உயரத்தின் அடிப்படையிலே, அவனுடைய உடல் பருமனின் அடிப்படையிலே, அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஊனத்தின் அடிப்படையிலே அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த காட்சியை பார்க்கிறோம். இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. இது இறைவனுக்கு மிக பிடிக்காத ஒரு விஷயம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவருக்கு பட்டப்பெயர் சூட்டுவது என்பது சிறப்புக்குரியதாக, சிறப்பு பெயர்களை சூட்டுவது என்பது ஒன்று இருக்கிறது. சிலர் தங்களுக்கு புனை பெயர் வைத்துக்கொள்வாங்க. எழுத்தாளர்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பெயரை மறைத்து ஒரு புனை பெயரை சூட்டிக் கொள்வார்கள். அது வேறு விஷயம். ஆனால் ஒருவனை இழிவுபடுத்தக்கூடிய நோக்கத்திலே ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ஒரு கண்பார்வையான ஆசிரியர் இருக்கிறார்னா இந்த குருட, நொண்டி, ஊனம், அதனால இன்றைக்கு ஊனமுற்றவர் என்ற செல்லு கூட மாற்றுத்திறனாளி என்று சொல்றாங்க. பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் என்று நாம் ஒரு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஆக எந்த அடிப்படையிலையும் ஒருவனுடைய பிறவியுடைய அந்த கோளாறின் அடிப்படையில் கூட ஒருவன் என்ன செய்யக்கூடாது, இழிவுபடுத்தக்கூடியது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இரண்டாம் நபிகள் பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் பொழுது நல்ல பெயர்களை சூட்டுங்கள். அன்பிற்கிடையோட இப்படி நீங்கள் நல்ல பெயர்களை நீங்கள் சூட்ட வேண்டும். அதே சமயத்தில் நபிகள் பெருமானார் சொன்னவர்கள் சிலருக்கு பட்ட பெயரை சூட்டியிருக்காங்க. அதாவது நபிகளாருடைய அருமை தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் அவருடைய விண்ணுலக பயணத்தை மக்கள் எல்லாம் கேலி செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர் அதை உண்மைப்படுத்தினார். உடனே அவருக்கு சித்திக், அவர் வாய்மையாளர் என்று பட்டம் கொடுத்தார்கள். அதே போல அவருடைய இன்னொரு தோழர் உமர் அவர்களுக்கு அவர்கள் நன்மையும் தீமையை பிரித்தறிவிக்கக்கூடியவர் என்ற பிரித்து பார்க்கக்கூடிய அந்த வல்லமை பெற்றவர்களுக்காக அல் ஃபாரூக் என்ற அந்த பட்டத்தை கொடுத்தார்கள். இன்னொரு தோழர் உஸ்மான் அவர்களுக்கு துன்னூரைன் 2 ஒளிகளை உடையவர் என்று சொன்னார்கள். அலி அவர்களுக்கு அசதுல்லா, அல்லாவின் சிங்கம் என்று சொன்னார்கள். நீங்கள் புகாரி, முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள், இப்படி தன்னுடைய தோழர்களை பாராட்டி இடப்பட்ட அந்த பெயர்களை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாராட்டும் விதமாக, அவருடைய புகழை உயர்த்தும் விதமாக, அவருடைய சிறப்பை கூறும் விதமாக அவரை பெயர் சொல்லி அவர்களுக்கு பட்ட பெயர் சூட்டுவது என்பது அது அனுமதிக்கப்பட்டது. அதே சமயத்திலே இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த பெயர்களை நீங்கள் சூட்டக்கூடாது என்று பார்க்க முடியும். அதே போல நீங்கள் பார்க்கலாம், பிரபலமான அறிஞர்களுக்கு இமாம் அபூ ஹனீஃபா அவர்களுக்கு
இமாம் அல் ஆலம் என்று மிகப்பெரிய அறிஞர் என்ற பட்டப்பெயர் இருக்கிறது. இமாம் மாலிக் அவர்களுக்கு இமாம் தாருல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்துடைய இமயம் என்று அவரை அழைத்தார்கள். இமாம் ஷாஃபி அவர்களுக்கு தாருல் ஹதீஸ், நாசிருல் ஹதீஸ், ஹதீஸின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய பெயர்கள் இருக்குன்னா, இப்படிப்பட்ட பிறரை உயர்வுபடுத்தக்கூடிய விதத்திலே நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் சூட்டலாம், அழைக்கலாம். ஆனால் அதே சமயத்திலே ஒரு கேலி செய்யக்கூடிய விதத்திலே, ஒரு இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலே, ஒரு அவமானப்படுத்தக்கூடிய விதத்திலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவருக்கு நீங்கள் பட்டப்பெயரை சூட்டக்கூடாது என்பதையும் நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும் என்பதற்கு. இன்னைக்கு என்ன பார்க்குறோம், இன்னைக்கு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா, எந்த வாத்தியாருடைய ஆசிரியருடைய பேர் இதுக்கு முன்னாடி ஆசிரியருக்கு பட்டப்பெயரை சூட்டிடுவாங்க. அதே போல் நிறைய பேர் வெளியே பார்க்கக்கூடிய நிறுவனங்களிலே, பொது இடங்களிலே, அது குறிப்பாக கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரிஜினல் பெயரே மறைச்சு போயிடும். பட்டப்பெயர் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். ஆக இது ஒருவரை இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலே அமைந்து விடக்கூடாது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கொண்டு, அதே சமயத்திலே ஒருவரை, அதாவது என்னன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நிலையிலே உங்களை நீங்கள் வைத்து பாருங்க. என்னை யாராவது இப்படி அழைத்தால், என்னை யாராவது இப்படி கேலி செய்தால் எனக்கு அவமானம் இல்லையா? ஆக நம்மை போல பிறரை நேசிக்கக்கூடிய அந்த மனப்போக்குவம் இருக்க வேண்டும். எதை நாம் நன்மையாக கருதுகிறோமோ, எதை நாம் உயர்வாக கருதுகிறோமோ, அதை நாம் பிறருக்கும் அப்படிப்பட்ட கண்ணியத்தை நாம் வழங்க வேண்டும். அதே சமயத்திலே எதை நாம் இழிவாக கருதுகிறோமோ, எதை நமக்கு அவமானமாக கருதுகிறோமோ, அதை விட்டும் மற்றவர்களை அப்படிப்பட்ட பெயரை கொண்டு அழைப்பதையும் நாம் தடை செய்ய வேண்டும் கண்ணியத்துக்குரிய சொல்லு. அதே சமயத்திலே இந்த பட்டப்பெயரில் மிக முக்கியமான விஷயம், ஒரு அது அளவுக்கு அதிகமாக போடுவது கூட நபிகள் பெருமான் தடை செஞ்சிருக்காங்க. ஒரு முறை நபிகள் பெருமானாரை பார்த்து பாடினாங்க, சிறுமிகள் நாளை நடப்பதை அறிந்தவரை சொன்னாங்க. உடனே தடை செஞ்சாங்க. இல்லை, நாளை நடப்பதை அறியவோன் இறைவன் மட்டும்தான், எனக்கு அந்த ஞானம் இல்லைன்னு சொன்னாங்க. இதற்கு முன்னால் நபிமார்களை அந்த மக்கள், அந்த வேதக்காரர்கள் புகழ்ந்ததைப் போல என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள், நான் இறைவனோட ஒரு அடியான் என்று நபிகள் பெருமான் சொன்னாங்க. அளவுக்கு அதிகமாக புகழ்வது கூட அது ஒரு இன்னொரு விதமாக அது முகஸ்துதியை ஏற்படுத்திவிடும். அதே சமயத்தில் எப்படிப்பட்ட பெயர்களை நீங்கள் சூட்டக்கூடாது என்றால், கேலியையும் அவமானமும் கிண்டலும் உருவாகக்கூடிய பெயர்களை நீங்கள் சூட்டக்கூடாது. இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பெயர்களை நீங்கள் சொல்லி அழைக்கக்கூடாது. பெருமையையும் ஆணவத்தையும் காட்டக்கூடிய பெயர்களை நீங்கள் வைக்கக்கூடாது. தீய அர்த்தம் கொள்ளக்கூடிய அந்த பெயர்களை நீங்கள் சூட்டக்கூடாது. அவர் வெறுக்கக்கூடிய விதத்திலே ஒருவரை அழைக்கக்கூடாது. இவையெல்லாம் இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும் கண்ணியத்துக்குரிய. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், குறிப்பாக சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்களிலே ஒருவர் எந்த அளவிற்கெல்லாம் இழிவு செய்ய முடியுமோ, அவருடைய தலை முடியை வைத்து சிலர் இழிவு செய்கிறார்கள். அவருடைய தலை முடி இல்லைன்னா அதை வச்சு இழிவு செய்கிறாங்க. அவருடைய குரலை வைத்து இழிவு செய்கிறார்கள். அவருடைய மொழியை வைத்து இழிவு செய்கிறார்கள். இந்த போக்கு மிக அதிகமாக ஒரு வெறுப்புணர்வை இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு ஹேட் மாங்கரிங் பார்க்கலாம். ஒரு ஹேட் பாலிடிக்ஸ் உருவாகிருக்கு. ஒரு மக்கள் மீது வெறுப்பை உண்டாக்குவதற்காக இது போன்ற சொற்றர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது இறைவனுக்கு மிக வெறுப்பை உண்டாக்கக்கூடிய, இறைவனத்தினுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய அந்த விஷயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட போக்கை விட்டும் நாமே தற்காத்து கொள்ள வேண்டும். மக்களை நாம் நேசிக்க வேண்டும். மக்களை நேசிக்கும் பொழுது இறைவனும் நம்மை நேசிப்பான் என்ற உணர்வுகளோடு வாழ வேண்டும். நல்ல பெயர்களை சொல்லி அழைப்போம். நல்ல பட்டங்களை மக்களுக்கு நாம் சூட்டுவோம். அப்படிப்பட்ட மக்களாக இறைவன் உங்களுக்கும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று பிரார்த்தனையோடு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் உங்களுக்கு.